வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். ஸோ இன்றைக்கி சண்டே அண்ட் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெட் ப்ராஜெக்ட் வச்சுருப்பேன், ஏதாவது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்பேன். அண்ட் ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு வீடியோவும் வரும். இப்போ ஒரு கராஜ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. கராஜ் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரீமாடல் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை நான் போடுறேன் சீக்கிரமே. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியலாக வந்து எப்படி வந்து நம்ம அஹேட் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது 2 டைப் வச்சுக்கலாம், சரி 3 கூட வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து ஃபினான்ஷியலி அஹேடுன்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து ஃபினான்ஷியலி வந்து வி ஜஸ்ட் ஆன் தி மார்க்குன்னு சொல்லலாம், இல்லை இன்னொன்று வந்து ஃபினான்ஷியலி வந்து பிலோ த லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 3 to 6 months இல்லை 1 year 2 year வந்து நீங்கள் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு சேவிங்ஸோ இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அடிஷ்னல் இன்கமோ ஒரு சொந்த வீடோ ஏதோ ஒரு ரீசன்னால வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு சர்வைவ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 to 8 months அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை 3 years 2 years ஏதோ ஒரு பீரியட் இருக்குன்னா அந்த பீரியட் எவ்வளோ லாங்காக நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ தட் இஸ் யுவர் வெல்த் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் யூசபிள் வெல்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஃபினான்ஷியலி அஹெட் அப்படின்னு சொல்லலாம். இதே உங்கள் கூடயே வேலை செய்கிற உங்கள் ஏஜ்லேயே குரூப்லேயே இருக்கிறவங்க, உங்களோட எஜுகேஷனே படித்தவங்க வந்து அவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த மாதம் இஎம்ஐ கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா வந்து தட் இஸ் ஃபினான்ஷியலி ஆன் தி லைன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எவ்ரி மந்த் அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், எவ்ரி மந்த் அவங்க ஒர்க் போய்கிட்டே இருக்கணும். ஒரு மாதம் அவங்க மிஸ் பண்ணாலும் இட் வில் அஃபெக்ட் தியர் லைவ்லிஹுட், அவங்களோட லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகும். அண்ட் தேர்ட் வந்து பிலோ தி லைன், விச் இஸ் லைக் நீங்கள் சம்பாதிக்கிறது 100 ரூபா அப்படின்னா வந்து உங்களோட செலவு வந்து 150 ரூபா இருக்கும். ஸோ இது வந்து ஃபினான்ஷியலி பிலோ த லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியலி அஹெடாக ஆகுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே வீடியோவை என்னால் ஒரு 4 yearsக்கு முன்னாடி பண்ணியிருக்க முடியாது. ஸோ என்னால் ஒரு 5 yearsக்கு முன்னாடி பண்ணியிருக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து அப்போ என்னோடய பிஸ்னஸஸ் எல்லாமே ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் பிஸ்னஸஸ் வந்து உடனே பண்ணாது. எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் உழைக்கிறோம், அது உழைச்சதுக்கப்புறம் நம்மளை தேடி கிளைண்ட்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கும். ஸோ பிரேக் ஈவன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு கரெக்டாக வந்து இன்கம் வர்றது வந்து பிரேக் ஈவன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் வில் கோ ப்ராஃபிட்டபிள். ஸோ இதுக்கு வந்து வி ஹாவ் டு கிவ் சம் டைம். ஸோ இட் கேன் பி லைக் ஒரு மாதமாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம். இது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏன்னா இட்ஸ் லைக் நம்ம நினைக்கலாம், ஓகேவா இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஓகே நம்ம வந்து இவ்வளோ நாளில் வந்து பெருசாகிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த ஃபேக்டர் இது ஒரு ஈக்குவேஷனில் சக்ஸஸ், பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் சக்ஸஸ்ன்ற ஈக்குவேஷனில் நம்ம எழுதுகிற கணக்கில் வந்து நிறைய அன்னோன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இப்போ இந்த கோவிட் மாரி ஒரு விஷயம் வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. செகண்ட் வந்து இதில் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி வருவாங்க, இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எஸ்டிமேட் தான் போட முடியுமே தவிர அதேமாரி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போகி நம்ம ஒரு சஸ்டைனபிள் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 years வந்து எனக்கு வந்து அந்த ஒரு சஸ்டைனபிள் ஸ்டேட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஸ்டேட்னு கிடையாது. நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், ஒரு நாள் நான் வேலை செய்யலனாலும் ஐ வில் ஃபீல் லைக் ட்ரௌனிங். ஸோ ஒரு நாள் நான் இப்போ ஃபேமிலி கூட வந்து வெளியில் போகிறேன், ஏதோ ஒரு பிக்னிக் போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் சேர்த்து வச்சு அடுத்த நாள் வந்து நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். ஸோ இல்லைனா வந்து ஐ ஃபீல் லைக் ட்ரௌனிங். ஸோ எனக்கு வந்து ஏன்னா இந்த ஒரு 4-5 yearsக்கு முன்னாடி ஐ நோ ஹவு த ஸ்ட்ரகிள் இஸ். ஒரு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இன்னொன்னே உட்காந்து படிக்கிறது அதெல்லாம் பண்ணணும், எம்பிஏ பண்ணணும், இந்தமாரி பண்ணணும். அது இல்லாமல் ஒரு 6-7 மணி நேரம் வந்து என்னோடய பிஸ்னஸுக்கு கூட நான் வேலை செய்யணும். அது வந்து இட்ஸ் லைக் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 hours 6 hours ஸ்லீப்பை தவிர மிச்சம் ஃபுல் நேரம் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் 2 நாளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் அந்தமாரி இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளுக்கு திரும்ப போய் அந்த ஃபேஸில் நான் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு வந்து அது நான் வளையிற நிலைமையில் இருந்திருப்பேன், சொன்னாலும் அவ்வளோ வளைஞ்சிருப்பேன். இப்போ வந்து இட்ஸ் லாங் பீன், சரியா, நம்மளுக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ தூரம் நம்ம வளைய முடியும்னு தெரியாது, நம்ம உடம்பு எவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்க முடியும், அந்த ப்ரெஷர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு தெரியாது. ஸோ நாளாக வந்து வி ஷுட் கெட் ஸ்மார்ட்டாக. ஸோ நம்ம ஏன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால் இப்போ என்னோடய இது எப்படின்னா வந்து ஐ ஹாவ் டு ரன் எவ்ரி டே. ஸோ அப்படி ரன் பண்ணால் தான் வந்து யூனோ ஐ கேன் கீப் ஹேவிங் எ சார்ட் ஆஃப் லைக் ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் மை செல்ஃப், என்னை நம்பி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேலரிஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு தி டாபிக். ஸோ நம்ம எப்படி வந்து ஃபினான்ஷியலி அஹெடாக ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வந்து ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் கைஸ். இது வந்து சின்ன வயசில் நான் பண்ண தப்பும் இது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டாலே போதும், ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 15,000 கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. அது வந்து நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் சேலரியாக கூட இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க.
கிரெடிட் கார்டு வந்த உடனே நம்மளுக்கு அது யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். எந்த சென்ஸ் வந்து நம்ம சேலரி கம்மியாக இருக்கும், நம்ம எக்ஸ்பென்சஸ்லாம் போய்டும், நம்ம கையில் கொஞ்சம் தான் பணம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஆசைப்படுற எதுவுமே நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா அந்த அந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் இருந்திருக்கேன், என்னோடய ஃபஸ்ட்டு வேலையில் அந்த மாதிரி. ஸோ நம்மளால் ஆசைப்படுற எதுவுமே நம்மளால் வாங்க முடியாது. அந்த டைமில் நம்மளுக்கு லைஃப் வந்து இவ்வளோ நாள் வந்து அப்பா அம்மா கூடயே இருந்துட்டு நம்ம நிறைய கனவு இருக்கும், நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்தமாதிரி ஃபோன் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும், அந்தமாதிரி நிறைய கனவு இருக்கும். அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு நம்ம கையில் காசு வர ஆரம்பித்தோன்னே நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். என்ன நம்ம பார்த்துக்க முடியாதா, இப்போ தான் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோம், நம்ம நம்பி ஒருத்தவங்க சேலரி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டு நம்ம ஸ்வைப் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நம்ம பண்ணுறது கைஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு நம்மளோட ஃபினான்ஷியலி வந்து பிலோ த லைன் போகிறதுக்கான ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நம்ம அதுதான் பண்ணுறோம். நிறைய டெப்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈவன் வந்து இன் பார் வித் ஆர் ஏர்னிங் வந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ டெப்ட் கம்மி பண்ணணும், டெப்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ தட்ஸ் ஒன் சொல்லலாம். செகண்ட் வந்து அப்கிரேடிங் யுவர் லைஃப் ஸ்டைல். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன், ஸோ இல்லைன்னு சொல்லலை. ஐ திங்க் நம்ம எல்லாருமே நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் சேலரியில் இருப்போம். அப்படி இருக்கிறப்ப நம்ம சில பிராண்ட்ஸ் நம்ம வாங்குவோம், சில கடைக்கு நம்ம போவோம். லட்சே வந்து நான் வந்து அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபேக் நைக்கி ஷூஸ், அடிடாஸ் ஷூஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பயங்கரமாக பேரெல்லாம் பேசுவார். நானும் அவரும் போயிட்டு பயங்கரமாக பேரெல்லாம் பேசி சில ஷூலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த மாயா பஜார் இங்கெல்லாம் போனால் ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஃபேக்கு. ஆனால் என்ன ஒன்றுனா வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு ஷூ வந்து கிட்டத்தட்ட 5000 7000 இருக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா 500 வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ சேலரிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே போய் வாங்குறப்ப செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் மை லைஃப் டைமில் அவ்வளோ ஏர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதுதான் அப்படின்றது இருக்கும். நம்மளுக்கு அதுக்கு மேலே பெருசாக வந்து நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் ஓகே ஃபைன், நம்மளுக்கு அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மனசை வந்து ஈஸியாக அப்ரூவ் பண்ணிவிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ வந்து நம்ம அங்கே போக மாட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் நைக்கி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பிப்போம். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். ஓகே இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் நைக்கி வாங்கினா நம்ம லிமிடெட் எடிஷன் நைக்கீஸ் வாங்குவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ என்னோட ஒரு சஜஷன் வந்து 2 சஜஷன் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலி அஹெடாக ஆகணும், அதாவது உங்களோட வெல்த் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுற தப்பில் 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது கொஞ்சம் ஸ்லோவாக கேட்சப் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் வந்து டெப்ட் ஃப்ரீயாக இருங்க. கிரெடிட் கார்டு இஸ் ஃபஸ்ட்டு மெயின் வந்து மோட்டிவேஷன் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த டெப்ட் அவாய்ட் பண்ணுங்கள், இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதை நிறுத்துங்க. ஸோ தட்ஸ் 2 திங்ஸ். அண்ட் ஏன்னா இதை நீங்கள் பண்ணாமல் அந்த ஒரு ஃபண்டை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 years 5 years டவுன் தி லைனில் வந்து உங்கள் கூட உங்கள் பியர்ஸ், அதாவது உங்கள் ஏஜ், உங்கள் எஜுகேஷன், உங்கள் பேக்ரவுண்டில் வந்த அந்த ஒரு குரூப்போட யூ வில் பி அட்லீஸ்ட் ஃபார் 5 to 10 years அஹெடாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விட்ட அந்த லைஃப் ஸ்டைல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்சப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது கையில் வந்து ஒரு ஜாகுவார் கீ இருக்குது. ஸோ இந்த கீ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 years 5 years முன்னாடி, இப்போ அந்த கார் வாங்கி 4 years ஆச்சு, அதுக்கும் 4 years முன்னாடி என்னால் வாங்கியிருக்க முடியும். இதே BMW பைக் வந்து ஏன்னா ஆஸ்திரேலியா நான் வந்த புதுசில் எனக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆஸ்திரேலியா வந்த புதுசில் நான் போய் பார்க்கணும்னு நினச்சது ஓப்ரா ஹவுஸ் இல்லை, நான் போய் பார்க்கணுது கிரேட் ஓஷன் ட்ரைவோ இல்லை அந்த இதுவோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும்னு நினச்சது வந்து ஒரு பைக் ஷோரூம். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த சூப்பர் பைக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போஸ்டரில் தான் பார்க்க முடியும், ஒரு ஃபீலே பண்ண முடியாது. அந்த பைக்ஸோட கிரிப்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அந்த உட்காந்து பார்க்குறது, அது வந்து பார்க்கவே முடியாது. ஸோ பைக்ஸ் வந்து என்னோடய கனவு. ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்தது வந்து ஒரு பைக் டீலர்ஷிப்பில் உட்காந்து ஒரு பைக்கில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தது தான். ஸோ அது வந்து CBR 600RR ஹோண்டா. அந்த பைக் வந்து வாங்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்காக தான் வந்து கரிஸ்மா வாங்கினேன், ஹோண்டா கரிஸ்மா அந்த இது வாங்கினது. அண்ட் பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2008, ஆனால் நான் பைக் வாங்கினது வந்து 2011. ஸோ என்னால் முடிஞ்சால் வந்து அந்த 2008-9 வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் அப்கிரேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த ஒரு பைக் என்னால் வாங்கியிருக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போவுமே என்கிட்ட பைக் இருக்கும், ஏதோ ஒரு பைக்கு கார் ஏதோ ஒன்று எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஏன் 2008 to 2011 வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குற விஷயம், என்னடா எங்கே போனாலும் கொத்தமல்லி உங்கள் அம்மா வாங்கிட்டு சொன்னாலும் நீ போய் பைக்கில் தான் வாங்கிட்டு வருவேன், எப்படா பைக் இல்லாமல் இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறப்ப வாங்க முடிச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளோட லைஃபே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வேலை இருக்குது, ஏதோ ஒரு சம்பளம் வருது அப்படின்னாலும் நம்மள்கிட்ட ஒரு லோன் ஒன்று இருக்குது. அண்ட் திடீர்னு கூட அந்த வேலை இல்லைன்னா இங்கே சர்வை பண்ணுறதே கஷ்டம். அப்படின்ற மாதிரி சில கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து கொஞ்சம் யோசிச்சது தான் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அந்த பைக் வாங்குறது எனக்கு கிட்டத்தட்ட 3 years ஆச்சு. 2011 12 வாங்கினேன் நினைக்கிறேன். 4 years ஆச்சு. அண்ட் அந்த 4 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வாங்குறது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து எனக்குள்ளார நான் என்னென்னா ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஓகேடா, நீ இதை அச்சீவ் பண்ண, இப்போ இந்த வேலையில் இருக்கியா, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல வேலைக்கு போ, ஒரு நல்ல பொசிஷனுக்கு போ, ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இத்தனை சர்டிஃபிகேஷன் பண்ணு, இதெல்லாம் முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் டார்கெட் வச்சுக்கிட்டேன். அதை வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஐ அப்கிரேட் மை லைஃப் ஸ்டைல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த பைக்கை நான் வாங்கி நான் கிஃப்டாக கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பிஎம்ஆர் இருக்கட்டும், ஜாகுவேர் இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் கம்ஸ் ஆஸ் அ சார்ட் ஆஃப் லைக் அ ரிவார்ட் ஃபார் வாட் ஐ அச்சீவ். ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறது வந்து நாட் ஜஸ்ட் பிகாஸ் நம்மளுக்கு சேலரி அதிகமாக வருது, ஒரு இன்க்ரிமெண்ட் வருது, ஒரு போனஸ் வருது அப்படின்றதுனால கிடையாது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அதுக்கு நம்ம ரிவார்ட் பண்ணிக்கிறோம் நம்மளை. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலி அஹெட் ஆகணும். அண்ட் இந்த மந்த் டு மந்த் பேசிஸில் வந்து எனக்கு போகிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 1 மாதம் இல்லை 1 வருஷம் வேலைக்கு இல்லைனாலும் வந்து எனக்கு ஒரு காலை எந்திரிக்கிறப்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்திரிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் தான். ஸோ ஒன்று வந்து இந்த டெப்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் வந்து இமீடியட்டாக அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, அது கொஞ்சம் ஸ்லோவாக கேட்சப் பண்ணிட்டோம். அண்ட் தேர்ட் வந்து லேர்ன் டு இன்வெஸ்ட். ஸோ லேர்ன் டு இன்வெஸ்ட் இஸ் ஆக்சுவலி த கீ கைஸ். ஸோ நம்மளோட ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷனில் நம்மளுக்கு ஸ்கூல்லையும் சரி, நம்ம காலேஜஸ்லையும் சரி, ஈவன் நம்ம பேரண்ட்ஸும் சரி, யாருமே வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு ஃபைனான்ஷியல் மணி பிளானிங் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, இது வந்து நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம பேரண்ட்ஸும் பேச மாட்டாங்க, ஸ்கூல்லையும் பேச மாட்டாங்க, டீச்சர்ஸும் பேச மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து இட் இஸ் டு கிரியேட் மிஷின்ஸ், இட்ஸ் டு கிரியேட் ஒர்க்கர்ஸ். ஸோ இட் இஸ் நாட் டு கிரியேட் லீடர்ஸ். ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நம்மளோட எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி கண்ட்ரி, ஈவன் இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லெட்ஸே இன்வெஸ்ட் எப்படி பண்ணுறது, இதை பற்றியான ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் எனக்கே ரொம்ப இப்போ யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் ரொம்ப சில்லியாக இருக்குது. லெட்ஸே நம்ம ஒரு இந்த 10th standard 11th standard 12th standard இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மேக்ஸ் படிப்போம். காலேஜ் வந்து நிறைய மேக்ஸ்லாம் படிப்போம். அந்த மேக்ஸ் வந்து இன்ன வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், டெய்லர் ஷிஃப்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தமாரி மற்றது எதுவுமே வந்து ரொம்ப பெருசாக யூஸே பண்ணதில்லை. ஸோ எனக்கு நான் தெரிஞ்ச அந்த ஒரு நேரத்தில் வந்து எனக்கு ஒரு ஷேர் ட்ரேடிங் சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நான் ஒரு மில்லியனர் இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஈவன் தோ லாட் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் லாஸ்ட் மணி, ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் திங் டு டீச் கிட்ஸ் ஹவு டு ஷேர் ட்ரேடிங் அப்படின்னாலுமே பட் we could have created at least plenty of people who are millionaires அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோரோவர் அட்லீஸ்ட் வந்து இட்ஸ் லைக் அது என்ன, அதில் எப்படி உள்ளார போகிறது, இந்தமாரி ஒரு பேசிக்ஸாவது வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம். நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆகியும் 50 வயசு ஆகியும் ஷேர் ட்ரேடிங் பார்த்தா பயம் இருக்குது. ஷேர் ட்ரேடிங்கை பார்த்தா வந்து ஐயோ இதுக்கு எனக்கு வந்து ஒன்றுமே புரியாது, இது பேசிக்ஸே தெரியலங்க. எனக்குமே சொல்கிறேன், எனக்கே ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தெரியாது. ஸோ இது என்னது, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, இதுனா என்ன, அதுனா என்ன, அது உள்ளார போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரீசன் என்னன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக வந்து மணி பிளானிங் சொல்லி கொடுக்குறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு கெட் அஹெட் இன் யுவர் லைஃப், அதாவது உங்களோட ஃபினான்ஷியலாக நீங்கள் அஹெட் ஆகணும்னா நான் சொன்ன மாதிரி 2 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு சின்ன சின்ன சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வந்து ரியல் எஸ்டேட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் ட்ரேடிங்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டிங்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, பாண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அண்ட் கமோடிட்டிஸில் இந்தமாதிரி நிறைய இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒன்றா எடுங்க. அதில் எடுத்துகிட்டு சும்மா சின்னதாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5,000 எவ்வளோ மினிமம் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட், இட் இஸ் அபவுட் யூ டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி எனக்கு வேணால் எது வேணாலும் தெரியாமல் இருக்கலாம், நாளைக்கு நான் போய் கமோடிட்டி ட்ரேடிங்கில் ஈவன் இஃப் ஐ லூஸ், அதில் ஒரு 10,000 எனக்கு வந்து பணம் போனாலுமே கமோடிட்டி ட்ரேடிங்னா என்னன்னு தெரியும். ஸோ அதை பற்றி நான் ஒரு 4 பேர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் என்னால் பேச முடியும். அதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். திரும்ப நான் அதில் போய்ட்டு ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அது என்னென்னே தெரியாமல் இருந்தால் நான் அதுக்குள்ளே போகவே முடியாது, நான் ஜெயிக்கணுன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, லெட்ஸ் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ கைஸ். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் நமக்குங்க. ஸோ உங்களுக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். அண்ட் அதேமாதிரி உங்களுக்கு ஏதோ கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து நான் கமெண்ட்ஸ் நான் பண்ணுவேன், பட் சம்டைம்ஸ் வந்து இட் வில் பி பிட் லேட்டர். அண்ட் ஆல்சோ வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிறைய மெசேஜஸ் வரும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து கிளைண்ட் மீட்டிங்ஸ் கிடையாது, எல்லாமே ஜூமில் முடிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து டைம் இருக்குது, அதனால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. நாளைக்கு ஒருவேளை ஃபியூச்சரில் நான் பிஸி ஆகிட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நினச்சிக்காங்க, ராகுலுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, இப்போ ரொம்ப பெரிய லெட்டர் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் 2019 வந்து அதே சிச்சுவேஷன் தான். என்னால் வந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ் வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் என்டையர் டே நைட் வரைக்கும் இருக்கும் மீட்டிங்ஸ். ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறதுனால என்னால் ஃபோக்கஸ் பண்ணி யார்கிட்டையுமே வந்து அடிஷ்னலாக பேச முடியாது, ஒர்க்கே நிறையா இருக்கும், அதை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் நாளைக்கு ஒருவேளை பிஸி ஆகிட்டேன்னா கோச்சிக்காதீங்க. கமெண்ட்ஸுக்கு வந்து லேட்டாக இருந்தாலும் எப்போ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் அதேமாரி ஏதாவது சம்திங் வெரி க்ரூஷியல், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அது ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போடுறப்ப அதையும் சொல்லுங்கள், ராகுல் இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து என்னோட டீம் அதில் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கு அலர்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னா நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் கைஸ். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் ஸ்டே டியூன். சீயர்ஸ்.